படம் ஓகே அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குமா படம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதனால தான் சண்டேலலாம் கூட ஒரு அவ்வளோ ரத்தம் கித்தம். அது அந்த ஏஜ், அந்த திமுரு, அது ஒரு அட்ராசிட்டி மனநிலை உள்ள. ஆக்சுவலாக என் குடும்பத்துலலாம் டிஎம்கே சார்புடைய நிறைய பேர். நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் ஃபேன். இப்போ வாத்தியாரை தான் நம்ம வந்து ஐக்கானாக வைக்க முடியும். சிவாஜி சார் கூட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கதையெல்லாம் பண்ணுவார். ஆனால் இவர் ஒரு பியூர் ஹீரோ. சின்ன வயசுல குடிக்காமல் இருந்ததுக்கும் எந்த கெட்ட பழக்கம் பண்ணாமல் இருந்தது காரணம் வந்து வாத்தியாரோட பாருங்க. ஏன்னா வாத்தியாரோட ஹார்ட்கோர் ரசிகர். சென்சார் வந்து ரொம்ப முக்கியம் தெரியாது. சென்சார் வந்து சரியாக இயங்க வேண்டிய ஒரு முக்கியமான டூல். பட் ஆனால் அது சென்சார் கரெக்டாக இயங்கணும் அதுதான் நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். சுதா கேமரா மேமும் ஃப்ரெண்டு தான், நல்ல அவங்களோட போட்டி பண்ணணும்னு. வணக்கம். நான் நலன் குமாரசாமி, வாவாதியார் படத்தோட டேரக்டர். திருச்சி தான் பிறந்து வளர்ந்தது. இங்கே வந்திருக்கேன் படம் பார்க்க. காதி சாரோட வந்தோம். இது ஒரு நல்ல மசாலாவான என்டர்டெய்னர். எல்லா படத்தையும் தான் கதை காம்ப்ளெக்ஸான கதைகள் பார்க்குறீங்க, சீரியஸான கதைகள் பார்க்குறீங்க. ஸோ கதையை ரொம்ப கம்மி பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸு, மசாலாவான சீன்ஸை மட்டும் அதிகமாக பிரதானப்படுத்தி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இது ஒரு ஆக்சுவலாக வித்தியாசமாக நம்ம பார்க்க ரெகுலர் படமாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் வித்தியாசமான முயற்சிகள்லாம் இருக்குது. எல்லோரும் குடும்பத்தோடு வந்து, அதுவும் சின்ன பசங்க. எங்கள் ஃபேமிலியில் தீகல்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து 10-11 வயசு. அவருக்கு வந்து அவ்வளோ ஃபேவரட்டாக இந்த படம் இருக்குது. அவங்க அம்மா கூட படம் ஓகே அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குமா படம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ இது எனக்கு ரொம்ப ஒரு ஆக்சுவலாக அந்த படம் ஆரம்பிக்கும் போது இதில் ஒரு பாயிண்ட் என்ன வச்சுருந்தேன். என்னென்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அபூர்வ சகோதரர் படம் பார்த்தோம். ரொம்ப இமேஜஸ்லாம் கனவு மாதிரி இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி சின்ன பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இமேஜ் உள்ள படம் எடுக்கணும்னு எடுத்தோம். அதனால தான் சண்டேலலாம் கூட ஒரு அவ்வளோ ரத்தம் கித்தம் எதுவுமே கோரமாக இருக்காது. ரொம்ப சாஃப்டாக அழகியலோடு தான் சண்டை கூட இருக்கும். ஏன்னா சின்ன பசங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக. ஸோ இது அந்த மாதிரியான படம். எல்லோருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ சார். இது சூதுகவும் நலன் குமாரசாமி நம்ம நலன் குமாரசாமி வித்தியாசம். அது அந்த ஏஜ், அந்த திமுரு, அது ஒரு அட்ராசிட்டி மனநிலை உள்ள ஆள். இப்போ அதுக்கப்புறம் இப்போ வேறு ஏஜ், ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. ஃபிலிம் மேக்கிங் வந்து ரொம்ப கவனமாக கையாளுற பக்குவம் இருக்குது. ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப பிளான் பண்ணணும். சினிமா எக்ஸ்பீரியன்ஸாக நிறையா கொடுக்கணும். கதையில் மட்டும் இல்லாமல் சினிமாவோட எக்ஸ்பீரியன்ஸாகவும் நிறையா கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறோம். நல்லா சீரியஸான படமும் ரசிக்கிறோம். ஸோ அந்த மெச்சூரிட்டிலாம் தான் வித்தியாசம். ஆளாக நாங்கள் மெச்சூர் ஆகிறோம்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் மெச்சூர் ஆகும்னு நம்புகிறோம். ஸோ வாத்தியாரை சூஸ் பண்ணுறதுக்கு வாத்தியார் அது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலாக எங்கள் குடும்பத்துலலாம் டிஎம்கே சார்புடையவர்கள் நிறைய பேர். நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் ஃபேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த கதைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹீரோ அப்படிங்கும்போது அதுவாக போய் எம்ஜிஆர் தானே எடுக்கணும், அதுதான் கரெக்ட். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இப்போ வாத்தியாரை தான் நம்ம வந்து ஐக்கானாக வைக்க முடியும் இந்த கதைக்கு அப்படிங்கிறனால அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த ஐடியா அவ்வளோ யூனிக்காக. இன்றைக்கி கூட வந்து லெட்டர் பாக்ஸ்ன்னு சொல்லி இந்த இதிலெல்லாம் படிக்கும்போது பார்த்தா இந்த ஐடியா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு சூப்பர் ஹீரோ வந்து வாத்தியாராகவே சூப்பர் ஹீரோ வராது. ஏன்னா அதுக்கு அவர் பொருத்தமாக இருக்கார். இவ்வளோ தூரம் நம்ம சினிமாவை ரசிக்கிற ஒரு கலாச்சாரத்துலேருந்து வரும்போது எப்படி நம்ம ஹீரோ வருவாங்க, சினிமாவிலேருந்து இன்ஸ்பயர்டாகி வருவாங்க அப்படிங்கிறது தான் எண்ணம். ஸோ அதுக்கு பொருத்தமான நாள் நீங்கள் யோசிச்சாலே தெரியும். ஆக்ஷனு, ரொம்ப சிம்பிளான நேர்மையான கருத்துக்கள் இது இருக்கிறது அவர்கிட்ட தான். மிச்சம் கூட இப்போ சிவாஜி சார் கூட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கதையெல்லாம் பண்ணுவார். அடுத்தடுத்து வந்து ஹீரோஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வில்லேனிக்காகவும் பண்ணுவாங்க, ஆன்டி ஹீரோ பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இவர் ஒரு பியூர் ஹீரோ. ஸோ ஒரு பியூர் ஹீரோ தான் இந்த கதைக்கு தேவைப்பட்டாங்க. அந்த இமேஜ் தான் தேவைப்பட்டுச்சு. அவரோட ரசிகர்கள் அவங்க மேலே வச்சு அந்த அன்பும் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் இந்த கதை உருவாக்க முடியும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வாத்தியாரை சூஸ் பண்ணதுக்கான காரணம். ஆனால் அவர் மேலே ஆரம்பத்தில் வந்து ஒரு கதைக்கான ஐடியா தான் நான் அவரை பார்த்தேனே தவிர போக போக தான் அவர் மேலே அபிமானம் கூடிச்சு எனக்கு. நிறைய பேர் அவரை பற்றி என்கிட்ட சொல்கிற கதைகளும் எல்லாம் அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். பட் ஆனால் அந்த கதையில் நான் பிரதிபலிச்சிருக்கிறது என்னென்னா, அவர் பர்சனலாக அவர் நல்லவர் கெட்டவர் இல்லைனா அவர் பொலிட்டிக்கலாக அவருக்கு எதிர்ப்புறம் இருக்காங்க, எல்லா சைடும் இருக்காங்க, அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் போகல. மெயினாக நான் பார்த்துருக்க வந்து சினிமாவில் அவர் காட்டின இமேஜ் இருக்குல்ல, அது ரொம்ப கிளாசிக்கலான இமேஜ். அதை பார்த்து யாருமே கன்ஃபியூஸ் ஆக முடியாது. இந்த ப்ரொடியூசரோட அப்பா ஞானவேல் சாரோட அப்பா அவரே என்ன சொன்னான்னா, அவர் சின்ன வயசுல குடிக்காமல் இருந்ததுக்கும்
எந்த கெட்ட பழக்கம் பண்ணாமல் இருந்தது காரணம் வந்து வாத்தியாரோட படம். ஏன்னா வாத்தியாரோட ஹார்ட்கோர் ரசிகர். அதுதான் காரணம். ஸோ இந்த வகையில் ஒரு ஹீரோ தன் மேலே அபிமானம் உள்ள ரசிகர்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருல எக்ஸ்ட்ரானரி நல்ல விதத்தில். ஸோ அதை மட்டும்தான் நான் இந்த படத்தில் கான்செப்டை எடுத்துக்கிட்டேன். சென்சார் இஷ்யூங்கிறது வந்து படம் எடுத்ததுக்கப்புறம் அங்கே போய் காத்திருக்கிறது, அவங்க வெட்டுறது, கதைகள் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது. சென்சார் விஷயத்தில் இப்போ நீங்கள் என்ன உங்கள் பார்வை? சரி, சென்சார் வந்து ரொம்ப முக்கியம் தலைவர். சென்சார் வந்து சரியாக இயங்க வேண்டிய ஒரு முக்கியமான டூல். நீங்கள் நம்ம நாட்டில் வந்து பொதுமக்கள் நம்மளாம் சேர்ந்து வாழ்கிறோம்ல, நமக்குள்ளே ரெகுலேட் பண்ணுறதுக்கான பாடியே இல்லாட்டி என்ன பண்ணுறது? யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப பயங்கரமான கோவத்தை ஒரு ஆளுங்களுக்கு உருவாக்குற மாதிரி ஒரு கருத்து டமாலும் பப்ளிக்கில் விட்டுற முடியாதுல்ல. ஒரு பப்ளிக் ஃபாரம் நம்மளே ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போனாலோ இல்லை சேர்ந்து ஒரு தேட்டருக்கு வந்தாலோ நமக்கு ஒரு நடத்தைன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்ல. அது மாதிரி சினிமா எடுக்கிறவங்களுக்கு சென்சார் வந்து 100% ஒரு எசென்ஷியலான டூலு. பட் ஆனால் அது சென்சார் கரெக்டாக இயங்கணும். அதுதான் நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஜனநாயகம் ஃபிலிமுக்கு அதே போல தான் நீதிமன்ற உத்தரவு இருந்தோம். அது திரும்ப மேல்முறையீடு போய் அப்படியே இப்போ திரும்ப அது எப்படி பார்க்குறீங்க? பொலிட்டிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது நான் யூஸ்வலாக பாலிடிக்ஸுக்குள்ளே முழுமையாக உள்ளே இறங்கிக்கிறது இல்லைன்னா. ஏன்னா அதை பற்றி கருத்து சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் ஆழமான கணிப்பு வேணும். நான் வந்து கான்சியஸாகவே பாலிடிக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறேன். ஸோ அதனால அதை பற்றி கருத்து சொல்ல. பராசக்தி லேட்டஸ்ட் வாத்தியார் இது இந்த காம்படிஷன் சாரி, பராசக்திக்கும் அது பிளான்டு காம்படிஷன் இல்லை. அது அமைஞ்சது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இருக்கும் பொங்கலுக்கு சுதா சந்திரா மேமும் ஃப்ரெண்டு தான், நல்ல அவங்களோட போட்டி பண்ணணும்னு ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வு தான் இது. நாங்கள் இப்போ வருவோம் எங்களுக்கே தெரியாது. 10 நாள் முன்னாடி கூட நாங்கள் ரிலீஸ் ஆகும் தெரியாது. ஸோ ஹாப்பி தான். சாரி சார், ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது இப்போ ஒரு ஸ்டேட்டில் உட்காந்து ஒரு பொதுமக்களாக பார்க்கும்போது இதை தூக்கி இங்கே வச்சுட்டாங்க, இதை தூக்கி இங்கே வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து இப்போ சமீப காலமாக நடக்குது. இது சரியான முறையில் பொதுமக்கள் பார்க்குறாங்க அந்த ஸ்க்ரீன் பிளே ஆடுறது? இல்லை, சரியான முறையில்னு சொல்கிறதோட பொதுமக்கள் வந்து கிளாசிக்கலான முறை மட்டும் தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து சினிமாங்கிறது வந்து இது கிடையாது, தொழிலோ அதில் ஆர்வம். இப்போ நாங்கள் வந்து சில பேர்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்லாம் ரொம்ப டீப்பாக ரசிப்பாங்க மக்களே. அது ரொம்ப அதை பற்றி விவாதிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் சினிமா வந்து அவங்களுக்கு அவங்க தொழில் அவங்க வாழ்க்கை பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால கிளாசிக்கலாக ஒரு சினிமா எதிர்பார்க்குறாங்க. அந்த சினிமா கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வேற மாதிரி ஏதாச்சும் பண்ணோம்னா சில நேரம் மிஸ்ஃபயர் ஆகிடுது, சில நேரம் ஒர்க் ஆகுது. பட் நல்லது தான். எனக்கு நமக்கு நடனம்னு நம்ம நடனம் ஏதாச்சும் வெளியே போய் லைவ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறோமா, இல்லை யாராச்சும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறது பார்க்குறோமா, இல்லை யாராவது ஒரு பெரிய பெயிண்டர் வந்து வரைஞ்சி வச்சிருக்கான்னு போய் பார்க்குறோமா, நம்ம அந்த எல்லா கலை அம்சத்தையும் சேர்ந்து ஒரே ஒரு ஆர்ட்டில் தான் ரசிச்சுட்டு இருக்கோம். அப்போ நமக்கு இருக்கிற சினிமா மட்டும்தான் ரசிக்கிறோம். அதை நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமா பார்த்து அழிஞ்சு போகிறீங்க அப்படின்னா வேற ஏதாச்சும் பண்ணி வேற ஏதாச்சும் பையனை கூட்டிகிட்டு போங்க, வேற ஆர்ட் ஃபார்முக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க பையனை ரசிக்க வைக்கிறதுக்கு எல்லாம். அப்படி இல்லாத பட்சத்தில் சினிமா இன்னும் தரமாக உயர வேண்டியது பொறுப்பு. இப்போ சினிமா கரெக்டாக எடுக்கிறாங்களா, நிறைய லிட்ரேச்சர் படிக்கலாம். ஸோ ஒரு நல்ல திரைக்கதை உருவாகுதா, நல்ல காட்சி அமைப்பு இருக்கான்லாம் இன்னும் மக்கள் எஜுகேட்டடாக பார்த்தாங்கன்னா நல்ல சினிமா வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கடைசி விவசாயம்லாம் வெற்றி அடைஞ்சிருந்தா அது ஒரு வித்தியாசமான முயற்சி தானே. அதெல்லாம் வெற்றி அடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த சப்ஜெக்டா சார்? 2 சப்ஜெக்ட் இருக்கு ஐயா. ஒன்று வந்து ஒரு சுதுகு மாதிரி ஒரு படம், அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இன்னொன்று வந்து ஒரு ஃபீமேல் ஹீரோயின் சப்ஜெக்ட். 2 பேசிகிட்டு இருக்கோம். எது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மவுண்ட் பண்ண முடியுதோ, எது வேகமாக ஆரம்பிக்க முடியுதோ அதை பண்ணுங்க. தேங்க்யூ. நல்ல கேள்வி கேட்குறீங்க.